ஆபரேஷன் சிந்தூரோட மைய பகுதி அப்படிங்கிறது ஜெய்ஷி முகமதோட தலைமை தான், மசூத் அசாத் தான். அது மட்டும் கிடையாது, அடுத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தளபதிகள்னு பார்த்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் தான், மகன், உறவினர்கள் போன்ற நபர்கள் தான். இவர்களை தான் தாக்குதல்ல இப்ப பலியானதாக தகவல் பெரிய அளவுல ஃபிளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமா அந்த குடும்பமே பலி, 23 பேருக்கு மேல காலி அப்படிங்கிற தகவல் முதல்ல ஃபிளாஷ் ஆச்சு. அப்புறம் இல்ல, ஜெய்ஷி முகமதோட தலைமையகத்துல நடந்த தாக்குதல்ல மசூத் அசாத்தும் இறந்துட்டான், அவனோட குழந்தைகளும் இறந்துருச்சு. அதாவது மகன்கள், அடுத்த தளபதிகள் வரிசையில இருக்கக்கூடிய ஆட்கள் குடும்பத்தோட இறந்துட்டார்கள் அப்படிங்கிறத இப்ப வரக்கூடிய தகவலா இருக்கு. மிகப்பெரிய டார்கெட் தான், மிகப்பெரிய வெற்றி தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமா இந்த பயலை ரொம்ப காலமா இந்தியா வலைவீசி தேடிக்கிட்டு இருந்துச்சு. இந்தியால நடந்த பல தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டது இந்த இயக்கம். இந்த இயக்கத்தோட தலைமை மசூத் அசாத் தான். இந்தியால பிடிக்கப்பட்டு விமான கடத்தல் மூலியமா தப்பியதுக்கு அப்புறம் பல அசம்பாவிதத்தை செஞ்ச ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்க தலைவனோட அடுத்த கட்ட வரிசையில இருந்த தளபதிகள், அந்த தளபதிகள் குடும்பத்தை உறுப்பினர்கள் தான். ஒட்டு மொத்தமா அந்த குடும்பமே இன்னைக்கு பலி அப்படிங்கிறதா முக்கியமா பார்க்கப்படுறது. காரணம் என்ன அப்படின்னா, நீண்ட நாள் டார்கெட்டு, ஏகப்பட்ட அசம்பாவித சம்பவங்கள், இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய அசம்பாவித சம்பவங்கள். ஒண்ணு ஜெய்ஷி முகமது, இல்ல லஷ்கர் இ தொய்பா. இந்த 2 டெரரிஸ்ட் அமைப்புகள் தான் பெரிய அளவுல ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஜெய்ஷி முகமது அமைப்பு, அந்த தலைமை, அடுத்த கட்ட தளபதிகள் கூண்டோட காலி அப்படிங்கிற செய்தி இப்ப தீயா பரவுது. இது ஒரு பெரும் வெற்றியா தான் பார்க்கப்படுது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி இந்திய ராணுவம் நகர்த்தி இருக்கு அப்படிங்கிறதா இப்ப வரக்கூடிய செய்திகளா இருக்கு.